ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பிளடி ஃப்ளவர்ஸ் டிராமாவோட 6th எபிசோட தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல கில்லரான லீக்க டெத் பெனால்டி கொடுத்துட்டாங்க. பட் அவனோட திறமைய ப்ரூவ் பண்றதுக்காக பார்க்க ஒரு பிளான் பண்ணி ஜெயில இருக்க ஒரு நோய்வாய்ப்பட்ட கைதிக்கு இவனோட ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க வச்சு ஹாஸ்பிட்டல்லே இவனால கியூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது நியூஸ்ல எல்லாம் ரிலே ஆகுது. அந்த நியூஸ பார்க்கோட வைஃப் பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லங்க, ஊர் உலகமே அப்படிதான் வாய் திறந்து பார்த்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன பையனுக்கும் அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பா, அந்த குழந்தையும் கியூர் ஆயிருக்கும். அடுத்து பாக்குறதுக்கு சூச்சம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட சேர்மன் வந்து மீட் பண்ணிருப்பாரு. அது வரைக்கும் பார்த்திருப்போம் இல்லையா? இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசா வந்தவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களோட சப்போர்ட்டையும் தெரியப்படுத்துங்க. கதையோட ஆரம்பத்துல சேர்மன் பேசிட்டு இருக்கும் போது சாட்டக்குன்னு பக்கத்துல நிக்கிற ஆனா ஒரு கண்ணுல பார்க்க இத சேர்மன் புரிஞ்சுக்கிட்டு, நீ கொஞ்சம் வெளியில இருக்கியா அப்படின்னு இவனோட அசிஸ்டன்ட்ட வெளியில அனுப்பிச்சு வச்சிரான். சோ இப்ப சாவால ஓபனா பேச முடியும் இல்லையா? அதனால அதே சமயத்துல இந்த பக்கம் லீயும் ஹானும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அதுல நீ எப்படிடா இருக்க அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் ஹான் லீய பார்த்து கேட்க, கொஞ்சம் போர் அடிக்குது, ஓகே தான், மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரு பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து ஏதோ ஒரு வீடியோவை காட்டுறாரு. அதுவும் கேமராவை மறைச்ச மாதிரி. அத லீயும் பார்த்துட்டு சிரிக்கிறான். இந்த பக்கம் பார்க்கும் உங்க ஒய்ஃபும் குழந்தைய ஐசியூல அட்மிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ சீக்கிரமா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக கேட்டுட்டு பார்க்கோட வைஃப் பயங்கரமா கதறி அழறாங்க. இந்த பக்கம் சேர்மனை காட்டுறாங்க. சா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவனும் அவங்களோட பிசினஸ் பத்தி பேசிட்டு இருந்தான். இவளும் அவன் கிட்ட எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான் வேணும். ஆக்சுவலா உங்களோட லேப்ல லீ கோமல இருக்கும் போது அவனை வச்சு ஹியூமன் ரிசர்ச் பண்ணீங்களா, அவனோட பெர்மிஷன் இல்லாம அப்படின்ற மாதிரி கேட்க, அதை பத்தி எனக்கு தெரியாது, பட் அவனுக்கு இந்த இடத்துல தான் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு, அதனால தான் திரும்பவும் அவனை என்னோட லேபுக்கே நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அவன் கோமால இருக்கும் போது அவனோட பெர்மிஷனை கேட்க முடியல, ஆனா கார்டியனான அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கற மாதிரி இருந்துச்சு, அதையும் கேட்டுட்டோம். அவங்க அந்த சமயத்துல பினான்சியல் ப்ராப்ளத்துல இருந்ததுனால ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த சைட் பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹான் லீய பார்க்க வந்திருக்காரு இல்லையா? அந்த சமயத்துல எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, பட் என்னால சர்வீஸ் பண்ண முடியுது, அந்த சந்தோஷத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாமே ரெடியா சார் அப்படின்ற மாதிரி கேட்க, அவரும் சிசிடிவி கேமரா பாக்குறாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள்ட்ட லஞ்சம் கொடுத்து உள்ள வந்திருப்பாரு போல இருக்கு. சோ இப்ப அந்த கேமரா ஆஃப்ல இருக்கு. அவரோட பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து அவங்க கிட்ட காட்டுறாரு இல்லையா? அது என்னன்னா இந்த பில்டிங்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வெளியில போறது அப்படிங்கிற ஒரு மேப்பை தான். சோ இங்க இருந்து நீ தப்பிக்கணும்னா ஒரு 3 மினிட்ஸ்ல, தப்பிக்கலன்னா நீ மாட்டிப்ப அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. ஃபைனலா உன்னோட நோட் இப்போ இந்த நிறுவனத்தோட சேர்மன் கையில மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அது போனா போகட்டும், எல்லாமே என்னோட மைண்ட்ல இருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அவரு கிளம்பிடுறாரு. அப்போ அவரோட கார் போகும்போது அவர் யாரோ ஃபாலோ பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. ஆனா இந்த பக்கம் இதெல்லாம் நோட் பண்ணாத சேர்மன் சாக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. பாருங்க மேடம், நீங்க இல்லீகலா ஹியூமன் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னு தானே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இத பண்ணோம். இப்படிதான் கியூரே பண்ண முடியாத டிசீஸ்லாம்ல எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இந்த உலகத்துல எத்தனை மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் திரும்ப திரும்ப அதை மீன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் கியூர் ஆகணும், அதை பத்தி மட்டும் திங்க் பண்ணுங்க, இல்லனா கவர்மெண்ட் என்னோட கைகோத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நியூஸ்ல லீ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேஷண்ட குணப்படுத்த போறாரு, அதுவும் ஒரு சின்ன பையனை அப்படின்னு ரிலே ஆகுது. அந்த நியூஸ சாவோட ஆபீஸ்ல அசிஸ்டண்டா வேலை பார்த்த அந்த லேடி இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, ஆனா லீக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அவன் கோமால இருக்கும் போது அவங்க அம்மா செத்து போயிட்டதா ஒரு நியூஸ் இருக்கே, அததான் நான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சாவோட ஆபீஸ்ல வேலை செஞ்ச லீ கிட்ட சொல்ல, அவரோ இங்க பாரு, நீ சும்மா தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு இருக்காத, கண்டிப்பா நீயும் சா மேடமும் சேர்ந்தே இந்த ஃபிஷிங் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா சீஃப் ஹோக்கு கண்டிப்பா கோவம் வந்து பிரச்சனை ஆயிடும், பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அடக்கி வச்சிடறான். அடுத்து இந்த பக்கம் லீ இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்க வரான். பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு, அந்த குழந்தை பயங்கர பயத்தோட படுத்துட்டு இருக்கு. உள்ள போன உடனே எதுக்கு கேமராவும் கைமா வந்து நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இங்க நிக்கிற போட்டோகிராஃபரை பார்த்து லீ கேட்ட உடனே, இல்ல சார் இதெல்லாம் நாங்க மீடியாக்கு அப்படியே போஸ்ட் பண்ணிட மாட்டோம், நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு விளம்பரத்துக்காக தான் இந்த போட்டோ எடுக்கிறோம், இது சேர்மனோட உத்தரவு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் ஸ்ட்ரைட்டா அந்த குழந்தைகிட்ட போயிட்டு உன்னோட கண்ணை ஒரு செகண்ட் மூடி துறைய அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த குழந்தையும் அம்மா அப்படின்ற மாதிரி பயப்படுது.
வருது. சோ அவங்க அம்மா வந்து டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்கணும்ன்ற மாதிரி சொன்ன உடனே அந்த குழந்தையும் கண்ணை மூடின உடனே லீ டக்குன்னு உன்னோட கண்ணை துற அப்படின்னு சொல்ல உடனே அந்த குழந்தை கண்ணை துறக்க, பாத்தியா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உனக்கு இந்த ட்ரீட்மெண்டே முடிஞ்சு போயிடும், பயப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்டே கொடுக்குறான். இந்த பக்கம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கோ எல்லாத்தையும் சேர்மன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜோவும் மின்னும் அவங்க அம்மா எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போய் நின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கில்லரோட அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்கதா ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அவங்க இந்த பாலத்துல இருந்து ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்தாங்கன்னா கண்டிப்பா பேக் சைட தான் விழுந்திருப்பாங்க, யாருமே ஃப்ரண்ட்ல போய் விழ மாட்டாங்க. ஆனா அவங்களோட டெட் பாடி எங்க விழுந்துச்சுன்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி மீன் கேட்ட உடனே ஜோ இதே இடத்துல தான் விழுந்துச்சு, ஆனா அவங்களோட டெட் பாடி கரை ஒதுக்குனது அந்த இடம், அங்க இருந்துதான் அவங்கள ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, அதுல ஹார்ட் அட்டாக்னு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நல்லா யோசிச்சு பாரு அவங்க இப்படியா விழுந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவ்வளவு ஆக்ஷன் பண்ணி காட்ட, இல்ல இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, கண்டிப்பா இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு ரெண்டு பேரும் குடுன்னு ஓட, அதே சமயத்துல இந்த பக்கம் போலீஸ் ஆபீசரை கூட்டிக்கிட்டு கில்லர் இருந்த வீட்டுக்கு வர அந்த இடத்துல போட்டி இருக்கும் இல்லையா, சோ எப்படி உள்ள போவீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் கேட்க, அதெல்லாம் ஏறி குதிச்சு உள்ள போயிடலாம் அப்படின்ட்டு அவ பாட்டுல கேட்ட தாண்டி குதிக்க போக, ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துக்குள்ள யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவளும் உள்ள ஏறி குதிச்சு மெயின் கேட்டை ஓபன் பண்ணிட்டு இந்த வழியா நீங்க உள்ள வாங்க, யாரும் உங்களை ஒன்னும் சொல்லிட மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க உள்ள போகும்போது கதவு பூட்டி இருக்கு, என்ன அப்படியே நின்னுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், கதவை உடைங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏங்க நான் கொரியாவோட போலீஸ் ஆபீசர் அது தெரியுமா, பூட்டி இருக்க வீட்டை கதவெல்லாம் உடைக்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது யாரோ இவங்கள வேவ் பாக்குற மாதிரி இருக்கு. அதை கவனிச்சுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ரெண்டு பேரும் துரத்தி பிடிக்கிறாங்க. இதுல போலீஸ் ஆபீசரால ஓடவே முடியல, விடாம அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் எல்லாம் சுத்தி வரா, ஃபைனலா ஒரு முட்டை சந்து மாதிரி இருக்கும் அதுல போய் திரும்புவா, டக்குன்னு யாரோ ஒருத்தர் முன்னாடி வர அப்படியே இடிச்சுக்கிறா. யாரு என்னன்னு பார்த்தா ஜோவும் மின்னும் இந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தாங்க இல்லையா, அவங்க மேலதான் மோதிக்கிட்டு கீழே உட்காந்துருப்பா. என்ன ஆச்சுன்னு பார்த்தா தலையில சரியான அடி. சரின்னு எல்லாரும் இப்போ ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஜோ பார்த்து, என்னையா நீ லைட்டா இடிச்சதுக்கே எனக்கு காயமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களோட போட்டோவை மார்ஃபிங் பண்ணி பிரஸ்ல ரிலீஸ் பண்றேன், அதுக்காக தானே கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒளர, யோ நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க வந்தேன், ஆனா நீ எல்லாத்தையும் சொதப்பிட்ட, சரி உன்னை இங்க யார் அனுப்புனது, பார்க் தான் உங்க ரெண்டு பேரையும் இங்க அனுப்பி வச்சாரா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க சும்மா யதார்த்தமா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஜோ மழுப்ப, அத மின் கேட்டுட்டு, இல்ல எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, ஆக்சுவலா கில்லர் கோமால இருக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு, ஆனா அவங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் இருக்கு, ஆனா அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்கன்னா ஏன் பாலத்துல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்து சாகணும், அந்த டவுட்டை கிளியர் பண்ணதான் இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதே டவுட்டை கிளியர் பண்ணதான் சாவும் இங்க வந்திருப்பா, அதனால ஆச்சரியமா பாக்குறா. அடுத்த சீன்ல அவங்க அம்மாவோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து விசாரிக்கும் போது அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கில்லரோட அம்மா அவன் படிச்சிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அப்ப காணா போயிருப்பான், அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியாம என் புள்ளைய பாத்தீங்களா அப்படின்னு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க. இவன் பெரிய பெரிய பேனர்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க போலீஸ்ல, இத பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு, பட் அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அதே சமயத்துல இந்த பக்கம் பார்க்க தன்னோட குழந்தைய பாத்துட்டு இருக்காரு. அவளுக்கு சுத்தமா உடம்பு முடியல, ஆக்சிஜன் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நீ நல்லாயிட்டு ஸ்கூலுக்கு போவ, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 10th நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, 12th நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அப்புறம் காலேஜ்க்காக நீ ஃபாரின்லாம் போவ அப்படின்ற மாதிரி சொல்ல அவ சந்தோஷப்பட்டிருப்பா. இதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா வீசிங் மாதிரி வந்துருது. அதுக்குள்ள எல்லாரும் ஓடி வந்து பதற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல அவளை தனியா வச்சிருந்தா பிரச்சனை ஆயிடும், அவளுக்கு நார்மலான ட்ரீட்மெண்ட் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கவே இல்லைங்க. இவ்வளவு நோய் குணமானோம்னா கண்டிப்பா அது கில்லரான லீயால மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல ஓடுது. ஆனா அவனை தான் இப்ப பிடிக்க முடியாதாச்சே. இந்த பக்கம் சேர்மன் அவனோட அசிஸ்டன்டான ஆன் கூட பேசிட்டு வரும்போது ஒரு பிளான போடுறாங்க. ஆக்சுவலா உள்ள இருக்க கில்லர் இருக்கான் இல்லையா, அவனோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கு, அது மாதிரி வேற ஏதாவது உங்களால பண்ண முடியுமா, அவனோட பிளட் எடுத்து ஒரு லார்ஜ் அமௌண்டான சீரத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வரானுங்க. ஆனா இதை பண்றதுக்கு அட்லீஸ்ட் 1 month ஆகும்னு ஆன் சொல்ல, அதை கேட்டுட்டு பாரு நான் என்ன சொல்றனோ அதை ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சிரு, எனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே சீக்கிரமா அதை ட்ரை பண்றேன்ற மாதிரி ஆன் சொல்ல, கொஞ்ச தூரம் நடந்து போன சேர்மன், இன்னும் ப்ரொஃபசர் ஹான் சேஃபா இருக்காரு போல இருக்கு அப்படின்னு கேட்க, இவனும் ஆமா சார்ங்கிறான். அடுத்து இந்த பக்கம் லீயா காட்டுறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், இந்த இடத்துல இருக்கிறதுக்கே அவனுக்கு பிடிக்கல, இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு மனசுல தோணிடுச்சு. அவனோட மைண்ட்ல எல்லாத்தையும் மறைச்சு இங்க இருந்து
இருந்து எப்படி நான் தப்பிச்சு போக போறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ப்ரொஃபசர் ஹேன் சொன்ன மாதிரி Thursday 2 PM இங்க வந்துரு அப்படின்ற ஒரு நோட்ஸ் சொல்லியிருப்பாரு. அவர் எந்த இடத்துக்கு வர சொன்னாருன்னு தெரியல, பட் அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கான். என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு அங்க ஒரு பெல் இருக்குங்க. அது அமைக்கி இவன் ஹெல்ப் கேட்க என்ன பார்க்க யாராவது வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவன் கேட்ட உடனே 2 மணிக்கு எந்த ஒரு ஷெட்யூலும் உங்களுக்கு இல்ல, யாரும் உங்களை பார்க்க வர போறது கிடையாது, ஆனா 5 மணிக்கு பார்க் உங்களை வந்து மீட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல 5 மணி டைம் கட்டுறாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது குழந்தை எப்படி இருக்கா, அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கில்லர் சொல்ல அதை கேட்டுட்டு ஆமான்றாரு. அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நேரம் நார்மலா அவர் பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவரால் ரொம்ப நேரத்துக்கு தாக பிடிக்க முடியாது, குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை இல்லையா, அதனால ஸ்ட்ரெயிட்டா அவனோட காலையே விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. சார் என்ன சார் பண்றீங்க, நீங்க தான் என்னோட உயிருக்காக கஷ்டப்பட்டு போராடினீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிடுவேனா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவங்க பேசிட்டு இருக்கிறத அந்த பக்கம் சேர்மன் பார்த்துட்டு பைத்தியக்காரன் யார் காலில் போய் விழறான் பத்தியா, அவன் என் காலில் விழுந்திருந்தானா இந்நேரம் அவன் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஜோ ஒரு காரோட நம்பர் பிளேட்டை பத்தி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டும் அந்த கார் பிளேட் ஜோ கம்பெனியோடது அப்படிங்கிற மாதிரி ஜோ கிட்ட சொன்ன உடனே ஜோக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. எதுக்காக ஜோ ப்ரொஃபசர் ஹேனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டவன் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்குன்னு பரபரப்பா கிளம்ப, யோ நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம இப்படி என்ன கழட்டி விட்டு போறியே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்க, டே அதுக்காக தான் சிக்கன் சாப்பிடுறதுக்கான கூப்பனை கொடுத்துருக்கான், உன் ஃபேமிலியோட போய் சாப்பிடு அப்படின்ட்டு அவன் அவசரமா கிளம்பி நேரா நம்ம பார்க்கு கால் பண்ணி இந்த தகவலை கொடுக்க, அவரு இப்பதான் அந்த கம்பெனிக்குள்ள போய் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஜோல் சொல்றத கேட்ட உடனே ஒரு மாதிரி பயந்துடுறாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல லீய பார்த்துட்டு அவர் வெளியில வரும்போது சாவ பாக்குறாரு. அந்த இடத்துல அவ இந்த கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உனக்கு எதுக்கு திரும்பவும் அந்த கேஸ் மேல ஆர்வம், அதான் அது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு காலையில சுமோட சேர்மனை மீட் பண்ண போயிருந்தேன். அந்த இடத்துல அவர் என்ன சொன்னார்னா, லீ கோமால இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டதா சொல்லியிருக்காரு, அது பொய் சார், நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததுல நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாருமா ஆல்ரெடி அவனை உனக்கு சுத்தமா பிடிக்காது, அது ஏன் பிடிக்கல அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா சார் அவன் 17 பேரை கொலை பண்ணிட்டு நான் அவனை இன்ட்ரோகேஷன் பண்ண போற டைம்ல என்கிட்ட டீல் பேசினா, அவனோட எபிலிட்டிய கோர்ட்டுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்றதுக்கு டீல் மாதிரி என்கிட்ட பேசினா, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இன்ன வரைக்கும் அவன் மேல உனக்கு அந்த கோவம் தீரவே இல்ல, அது ஏன்? ஆமா சார் 17 பேரை கொலை பண்ணிருக்கான், அவனோட எபிலிட்டிய அவன் ப்ரூவ் பண்ணோம்னா அவனே ப்ரூவ் பண்ணிருக்கலாம், அதை விட்டுட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்து அதுக்கப்புறம் எதுக்காக அவனோட எபிலிட்டியை ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, அந்த விஷயம் தான் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி நீ இப்போ அவன் மேல மேல்முறையீடு பண்ண போறியா, அதுக்காக தான் அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அவனோட வீடு வரைக்கும் நீ போன அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எதையோ ஒன்னத மிஸ் பண்ணிட்டேன், என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணது தப்பா இருக்கு, இப்ப அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு, அதை நான் மாத்த போறது இல்ல, ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு அநீதி நடந்திருக்கு, அதனாலதான் அவன் இந்த அளவுக்கு மாறி இருக்கான், அதை நான் கண்டுபிடிச்சு வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்ப, அந்த சமயத்துல ஒரு நிமிஷம் இல்ல, இப்பெல்லாம் இந்த கேஸ் விஷயமா மண்டையில எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்ட, நீ நிறைய ட்ரிங்க்ஸ் பண்றன்னு நான் கேள்விப்பட்டேன், சோ ட்ரிங்க்ஸ் பண்றதை விட அது உன்னோட ஹெல்த்துக்கு பெரிய பாதிப்பை கொண்டுட்டு வந்து விடும், நீ உன்னை பாத்துக்கோ, நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல சா போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு வச்சு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்றா. என்னாச்சு உங்களுக்கு, டீன் எனக்கு இவ்வளவு ஆர்டர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆபீசர் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே நான் திரும்ப பிரதிபலனா பண்ணதில்ல, அதனாலதான் அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ லீயோட கேஸ் விஷயத்த சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அது மட்டும் இல்லங்க, நீங்க மட்டும் தாங்க எனக்கு கூட இருந்து நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஆனா ஒரு சின்ன டவுட் அப்படிங்கிற மாதிரி சா ஆரம்பிக்க, இருங்க இருங்க உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணாம அடுத்த வாய் நான் சாப்பிட மாட்டேன், என்ன டவுட்னு கேளுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இங்க வரதுக்கு முன்னாடி எந்த அட்வொகேட்டுக்கு கீழே நீங்க வேலை செஞ்சீங்க, ஓ அதுவா, ஓன்னு ஒருத்தர், அவருக்கு கீழே தான் நான் வேலை செஞ்சேன், என்ன சொல்றீங்க, ஓக்கு கீழே நீங்க வேலை செஞ்சீங்க, இப்போ ஓ என்னோட பாஸ், பாத்தீங்களா எல்லாருமே ஒரே சர்க்கிள்ல தான் இருக்கும், இது சாதாரண கேள்விதான், இதுக்காக நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சா போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்ல, இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வரும்போது, நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரியான லஞ்ச் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், ஆனா இன்னைக்குதான் அது முடிஞ்சிச்சு, நீங்க ஊருக்கு போறேன்னு ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க, திரும்பவும் இங்க வருவீங்க, ஆமாமா கண்டிப்பா வருவேன், நம்ம எல்லாரும் ஒன்னா ஒர்க் பண்ணலாம், சரி இப்ப நான் கிளம்புறேன், ஓகே மேடம் போயிட்டு வாங்க, பத்திரமா இருங்க, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவன் கிளம்ப
இந்த பக்கம் கொஞ்ச தூரம் நடந்துச்சா டக்குன்னு போலீஸ் ஆபீசரை திரும்பி பாக்குறா. ஏன்னா சாக்கு அவர் மேல டவுட் வந்திருக்கும். கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கில்லரோட வீட்டுக்கு போயிட்டு தேடி பார்க்க ட்ரை பண்ணிருப்பா. அந்த இடத்துல அவளுக்கு தலையில அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் தேடாம விட்டுட்டு நேரா கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பரட்டி பார்த்தா இல்லையா, அந்த நேரத்துல ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பா. அவங்க அம்மா நேச்சுரலா தான் இறந்தாங்க, ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போனாங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்ததே இந்த போலீஸ் ஆபீசர் தான். சோ அது ஒரு பொய்யான ரிப்போர்ட். இவரும் நம்மளோட சீஃப் கூட சேர்ந்துதான் இது மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சிருக்காருன்றத கண்டுபிடிச்சிட்டு தான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக இப்படி ஒரு லஞ்ச கொடுத்து அவரோட வாயாலே கேட்டிருப்பா. அடுத்த சீன்ல இப்ப இவளுக்கு இந்த கேஸ்ல இன்னும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும்னா சப்போர்ட் தேவை இல்லையா, அதனால ஆல்ரெடி இவளுக்கு கீழே வேலை செஞ்ச மிஸ்டர் லீயையும் அந்த கேர்ளையும் கூப்பிட்டு வச்சு பார்ட்டி கொடுக்கறா. அதுல 2 பேரும் கம்முனே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதையுமே வெளியில சொல்லக்கூடாதுன்னு ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. பட் சாதா பயங்கர பிரில்லியன்ட் ஆச்சு. அவங்களுக்கு சரக்க ஊத்தி கொடுக்க அதுல அந்த கேர்ளுக்கு இந்த உண்மைகள் எல்லாம் சொல்லணும்னு ஆசை. பக்கத்துல இருக்கவனோ தடுத்துக்கிட்டே இருக்கான். எனக்கும் தெரியுங்க, இது சாதாரணமா கில்லரோட அம்மா செத்து போல, அவங்களையும் கொன்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர பக்கத்துல இருக்கவன் சும்மா இருக்கியான்ற மாதிரி சொல்ல, நீ இதை சாப்பிட்டுக்கிட்டு நீ கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச உண்மைகள் எல்லாம் சாக்கிட்ட சொல்ல பக்கத்துல இருக்கவனோ இவளுக்கு ஊட்டி விட்டு இவளோட வாய் அடைக்க பாக்குறான். பட் அதை புரிஞ்சுக்கிட்டவ, இங்க பாருங்க நம்ம மறைமுகமா இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணலாம், நீங்க என் கூட கைகோத்து இதுக்காக கிரவுண்ட் ஒர்க் பண்ண வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க 3 பேரும் சேர் சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒன்னாதான் ஒர்க் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்க்கோட டீம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சஸ்பெக்டான மொத்த பேரோட போட்டோவும் ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல போலீஸ் ஆபீசரோட போட்டோவும் இருக்கு. அதை பார்த்துட்டு பார்க் இவரோட போட்டோ ஏன் ஒட்டினீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இவரும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. எப்படின்னா கில்லரோட அம்மா இறந்து போயிருக்கிறதா ஒரு தகவல் இருந்துச்சு இல்லையா, அதுல அவங்க சாதாரணமா தான் இறந்து போனாங்க, அது ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்ததே அவருதான். ஆனா எங்களுக்கு என்னவோ கொஞ்சம் ஃபிஷியா இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் டவுட் பட்ட மாதிரி அடுத்த சீன்ல போலீஸ் ஆபீசர் சூச்சுமோட டிஏ ஆன் இருக்கான் இல்லையா, அவன் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காரு. அப்ப அவனுக்கு அதிகமா ஊத்தி கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து இங்க என்ன நடக்குதோ எல்லா விஷயத்தையும் கறந்து எடுப்பாங்க போல இருக்கு. சோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இவங்க சீக்கிரமா இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணி எப்படியாவது காப்பாத்தணும். அது மட்டும் இல்ல மின்சுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாகணும். இப்ப பருந்து கையில மாட்டின புறா மாதிரி லீ இப்ப சூச்சுமோட மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இருக்கா இல்லையா, அத பத்தி டிபேட்லயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த டிபேட்டுக்கு நியூஸ் கொடுத்ததே மிஸ்டர் ஜோவா இருக்கும். சோ அவங்களும் ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து இவங்க ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சாங்க அப்படின்ற பழைய கதையெல்லாம் எடுத்து விடுறாரு பேட்டி கொடுக்குற ஒருத்தர். ஏன்னா அவரு யாருடா, இந்த மெடிக்கல் ரிசர்ச் டீமோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான், நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இவங்கள கன்க்ளூஷன் பண்ணாம தனியாவே இந்த சூச்சும் மட்டும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும். அந்த கடுப்புல வந்து இப்படி டிபேட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா எல்லாருமே சந்தேகப்பட்ட மாதிரி இவன் சின்ன வயசுல இருந்தே விசப்பூச்சி போல இருக்குங்க. அவங்க அப்பா லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல கூட சைக்கோ மாதிரி உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பான். அடுத்த சீன்ல அவரு வயசாகி போய் அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்காரு. அப்ப ஆக்சிஜன் எல்லாம் எடுத்து விட்டு கையில சர்ஜிக்கல் நைஃபோட நிப்பான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே துடிச்சிட்டு இருப்பாரு. டக்குன்னு கீழே குனிஞ்சவன் எதையோ பண்ணி அவரை கொண்டு இருக்கான். இத அவன் திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆன் வந்து ஒரு ஃபைல கொடுக்க, என்னது இது அப்படிங்கிற மாதிரி சேர்மன் கேட்க, புதுசா ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆயிருக்காராம். அவருக்கு 2 விதமான டிசீஸ் இருக்கா. ஒன்னு கிரானிக்கல் டிசீஸ், அப்புறம் இன்னொன்னு ஹீமோபோபியா. இப்படி ஒரு பேஷண்ட மிஸ்டர் லீ கூட பார்த்ததே இல்லையா, அதனால உங்களோட ஃபுல் எக்ஸாமினேஷன் வேணும் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறேன். அது மட்டும் இல்ல செக்யூரிட்டி ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்றேன், நீ ஒண்ணு பண்ண, கவர்மெண்ட் கிட்ட இதே சப்போர்ட்ட கேளு அப்படின்னு சொல்ல, ஓகே சார் புரியுது அப்படின்ட்டு அவங்க கிளம்ப. அடுத்து இந்த புதுசா வந்திருக்க பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு மானிட்டர்ல பாப்பான் இல்லையா, அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பக்கம் கில்லர் கேமராவையே பார்த்துட்டு சிரிக்கிறான். சோ இங்க இருக்க சேர்மனுக்கு புரிஞ்சு போயிடுது இவனை பத்தின டீடைல்ஸ் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்ட்டு. இவனை இந்த பக்கம் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்க, அடுத்த சீன்ல லீக்கு டபுள் செக்யூரிட்டி போட்டு நல்ல விலங்கெல்லாம் மாட்டி வேன்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நினைச்சானோ தெரியல, திடீர்னு ஸ்மைல் பண்றான். சோ இவன் ஹாஸ்பிட்டல் நோக்கி போக அங்க இருக்க பிரஸ் மீடியா எல்லாம் போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் சாவும் பயங்கர வேகமா எப்படியாவது அவனை மீட் பண்ணணும்ட்டு காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள இவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி டாக்டரோட சூட்ல போயிட்டு இருக்கான். அடுத்து அவனோட பிளட் எடுத்து சீரமா ரெடி பண்றான். அத பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்றான். அப்பதான் கேமராவை இன்னொரு தடவை உத்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அதே சமயத்துல இந்த பக்கம் சா வேகமா வந்தா இல்லையா, அவ ஹீரோவை பார்க்க வந்திருக்க மாட்டா, நேரா போலீஸ் ஆபீசர் கூப்பிட்டாருன்னு போயிருப்பா. அங்க போய் பார்த்தா ப்ரொஃபசர் ஹானை கொண்டு போட்டிருக்காங்க. 2 நாளா அவரோட டெட் பாடி லீயோட வீட்டு பக்கத்துல கடந்துச்சாங்க.
உடனே அவ போன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணி லீ எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க, அவரு மெடிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ல, அதாவது ஆபரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் சைட் சொல்ல, இத போலீஸ் ஆபீசரும் நோட் பண்ணிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க. ரெட் சூட் போட்டுக்கிட்டு ஒருத்தன் தொப்பி போட்டு முகத்தை மூடினபடி கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அவன் தொப்பியை கழட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது லீன்னு. பக்கத்துல பாத்தீங்களா பார்க் உட்காந்து லீய பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாரு. இப்படியோ அந்த இடத்துல இருந்து லீ எஸ்கேப் ஆயிட்டான். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சுவாரஸ்யமான காட்சிகளை மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.